Taste the Daily. தூத்துக்குடி மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனத்தின் கீழ் தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் மாதந்தோறும் 5ஆம் தேதி சம்பளம் வழங்க வேண்டும், சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்வேறு பகுதிகளில் குப்பைகள் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் பாலக்காடு செல்லும் சாலை சேதமடைந்துள்ளதால் நாள்தோறும் விபத்துக்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நெடுஞ்சாலைகளில் சில ஆண்டுகளாகவே சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதோடு புழுதி காற்றும் வீசுவதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், மாணவ மாணவிகள் என அனைத்து தரப்பினரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும், இது குறித்து பலமுறை முறையிட்டும் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். எனவே குண்டும் குழியுமாக உள்ள சாலையை உடனடியாக சீரமைக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.